உதாரணம். புகாரில ஒரு செய்தி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்சுக்கிட்டாங்களாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல. ஒரு பின்னால நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடி அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு சொல்லி ஒரு காட்சியமா சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டு கேட்கிறாங்களா, நீங்க இந்த சொர்க்கலோகத்துல எல்லா இன்பங்களையும் கொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்து தூக்கி பூமியில வீசப்பட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற அருளை எல்லாம் தூரமாக்கி வச்ச இந்த ஆதம் என்றவரை நீங்க தானே என்று கேட்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு பதவியை தந்து உன்னை நபியா தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறானே, தந்தான் தானே என்று கேட்கிறாங்க. ஆமா தந்தான் தான். அந்த வேதத்தில நான் இப்படி தவறு செய்வேன் என்று எழுதி இருந்தானா இல்லையா என்று கேட்கிறாங்க. ஆமா எழுதியிருந்தான். அப்ப நான் செய்ய போற தவற ஏற்கனவே அல்லாஹ் சென்னத்தை பத்தி நீ என்னப்பா என்ன குத்தம் பிடிக்கிற என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசாவை தன்னை வாய் ஜாலத்தால வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சு போயிட்டாங்க. நான் தவறு செய்வேன் என்று அல்லாஹ் ஒன்றை வேதத்துல சொல்லித்தானே பாதிக்கான். நீ என்ன குத்தம் பிடிக்கிற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க. இதை கேட்டதான மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பேசலாம் போச்சு. இப்படி வாய் அடைஞ்சு போட்டாரு நபி அவங்க, ஆதம் நபி அவங்க மூசார வாய் அடைஞ்சு போட்டாரு என்று சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து. இதாலதான் மனுஷன் இயற்கையான குணம் இருக்கிறதுவா, என்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறை ஒத்துக்க மாட்டான், தன்னை தவறை நியாயப்படுத்த ஆரம்பிப்பான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நியாயப்படுத்துறாரு. நான் வேணும் விரும்பியா செஞ்ச அல்லாஹ் வெளியிட்ட வச்சிருக்கான், அது மாதிரிதான் செஞ்சுட்டேன் சொல்றாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரிதான் நாம என்ன தவறு செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் எவ்வளவு யாரு சுட்டி காட்டினாலும் அதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். அதுக்கு உனக்கு தெரியுமா நான் அந்த நேரத்துல செஞ்சதுக்குரிய காரணம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு அதை சமாளிச்சு வாயடைக்க வைக்க பார்ப்போம். இது எங்க இருந்து வந்த குணம்? நம்மட பாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து வந்த குணம். அப்ப வாழ்க்கையில இந்த தவறு செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் குறைகளுக்கு ஆளாகிறான். அப்ப பிறர்ற குறைய தேடுறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நாம புரிஞ்சு கொள்ளணும். எல்லா மனுஷனும் தப்பு செய்வான், எல்லா மனுஷனும் தவறு செய்வான். அவன் ஒன்று செய்வான், நாம் ஒன்று செய்வோம். நாம் ஒரு வகையா செய்வோம், அவன் ஒரு வகையா செய்வான். இங்க யாரும் பரிசுத்தமான ஆட்கள் கிடையாது. நம்மளை நாம முதல்ல பார்த்து கொள்ளணும் என்று நாம பார்த்தோம் என்றா ஒரு நாள் அடுத்தவங்களை பார்க்க மாட்டோம், அடுத்தவங்களோட குறைய தேட மாட்டோம். என்ன குறை இருக்குது, நான் காலையிலிருந்து ராவு வரைக்கும் என்னென்ன குறையோட இருக்கிறேன். முதல்ல இன்றைக்கு காலையில எழும்பும் போது அல்லாஹ் எழும்புனா எழும்பல, நாம விட்டு ஆகப்பெரிய குறை. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாதனா வ இலைக நுஷூர் என்று சொல்லியா அல்லாஹ் உனக்கு அனைத்து புகழும், உனக்கு அனைத்து நன்றியதும். நீ எப்படிப்பட்டால் மௌத்துக்கு போற ஒரு ஹயாத்தை தந்து என்ன உயிர்ப்பிச்சிருக்கிறியே, படுத்தது மௌத்து மாறிதான். அல்லாஹ் நாடுனா தான் நமக்கு ரூஹ தருவான். படுத்தெலும்பும் விழுமினத்தை உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ஹயாத் ஆயிட்டேன் இன்றைக்கு நான், இது எனக்கு தந்தே, உனக்கு எல்லாம் போறோம் எல்லாம் நன்றியும் என்று சொல்லிட்டு எழும்ப வேண்டிய நாம காலையிலே யாருக்காவது ஏசிக்கிட்டாரு பேசிக்கிட்டாரு சத்தம் போட்டுக்கிட்டாதான் எழுப்புவோம். இது ஆகப்பெரிய குறையா இல்லையா? காலையில எழும்பும் போது ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாம அது செய்யாம எழும்புறது. இப்படி எழும்புறத்துல இருந்து ராவைக்கு படுக்க போகும் வரைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு குறையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். 5 நேரம் தொழ மாட்டோம், அது ஒரு குறைபாடு இருக்குது. தொழுதாலும் ஒழுங்கா தொழ மாட்டோம், அதே போல ஒழுங்கா தொழுதாலும் ஓத வேண்டியதை ஒழுங்கா ஓத மாட்டோம். இப்படி எத்தனையோ குறைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில மார்க்க ரீதியா வச்சிருக்கோம், நடைமுறை ரீதியா வச்சிருக்கோம், பழக்க வழக்க ரீதியா வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் 999 வகையான 1000 கொண்டு குறைவில்லாத குறைபாடுகளை நாம வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு குறைபாடு உள்ளவன் என்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அடுத்தவண்ட குறைகளை நாம பார்க்க மாட்டோம். நம்மளை நாம திருத்திக்கிற வரைக்கும் நாம போய் அவனுக்கு திருத்த போறேன் என்ற யோசனை வரமா வராதா? அதால பிறர் குறைகளை தேடுறதுக்கு முன்னாடி இந்த தவறுகள் என்றுதான் குறைகள் பிறக்கிறது என்ற அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். தவறு என்றது எல்லாருக்கும் உள்ளதுதான், நானும் தவறு செய்யறவன் தான், அதால என்னையும் குறைகள் இருக்கிறது தான். அதன் காரணமாகத்தான் நான் இந்த குறைகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றதை புரிஞ்சு கொள்ளணும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. புறம்பேசி குறைதியை கூறி திரிவோருக்கு கேடுதான். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஹுமஸாண்டா வார்த்தை மூலமாக குத்தலாக பேசுறது, குறை தேடி பேசுறது. லுமஸாண்டா கஞ்சாடையால பேசுறது, இப்படி கண்ணை காட்டுறது, அப்படி காட்டுறது, ஒரு ஆளை பத்தி காட்டுறது. இது கூட குறை சொல்றதுல புறம் பேசுறதுல வருகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த குறையை திருடுறவனுக்கு என்ன தண்டனை என்று போதும் வயல் என்கின்ற நரகம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப சர்வ சாதாரணமான விஷயம் இல்லை நாம இன்னொருத்தரை பத்தி குறை தேடி புறம் பேசி திரிகிறது. அந்த புறம் என்றது சமூகத்தில் தவறான விஷயங்களை பரப்புறது, குறைகளை மறைக்காம பரப்புறது. இந்த பரப்புற செய்தியத்தின் மூலமாகத்தான் நாம் நிறைய பேர் குற்றவாளி ஆகிறோம் என்றது நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பந்தமான ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பின்னால ஹதீஸ்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஅரூர் என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, நான் ரமலான் இடத்துல அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தேன். கூட அவர் அடிமையை பார்த்தேன். கூட இருந்த அவர் அடிமை ஒரே மாதிரியான ஒரு ஜோடி உடுப்பு போட்டிருந்தாரு. அபூ தர் மேலையும் அதே மாதிரி ஒரு ஜோடி மேலையும் கீழே ஒரு ஜோடி உடுப்பு உடுத்திருந்தாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடுத்திருந்தாங்க. உடுத்திருந்த நேரம் நான் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு கேட்டேன், யா அபூ தர், என்ன வித்தியாசம், இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, ஒரே மாதிரி இருக்கிறீங்களே, ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட நேரம் இந்த அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு ஆளை அவமானப்படுத்தி பேசிட்டேன், குறை சொல்லி பேசிட்டேன். அவரோட உம்மாவையும் சேர்த்து நான் குறை சொல்லி பேசிட்டேன். உம்மாவையும் சேர்த்து குறை பேசினத உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ தர், நீ அவரையும் குறை சொல்லி பேசினாய், கூட அவர் உம்மாவையுமா குறை சொல்லி பேசினாய் என்று கேட்டுட்டு, நீ உன்னிட்ட இன்னமும் ஜாஹிலியா குணம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். அதான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, நபித்தோழரா இருக்கிறாரு, ஆனாலும் ஜாஹிலியா கால பண்பண்டா என்ன, காவிர குணம். ஜாஹிலியா கால பண்பன்னு சொல்லும் போது காவிர்கள் தான் அப்படி இருப்பாங்க. நீ இஸ்லாத்துக்கு வந்து எல்லாத்தையும் என்னோட சேர்ந்துட்டாய், எல்லாம் பழகிட்டாய், இந்த செயலை பாரு, இன்னும் ஒன்றை ஜாஹிலியா கால பண்பு இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கண்டிச்சாங்க. அதே பிறகு சொன்னாங்க, அபூ தர், உனக்கு ஒருத்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறது, அவரோட கனிவா நடந்து கொள்றது, நீ உடுக்கிறதை அவருக்கு உடுக்க கொடு, அதாவது அடிமைகளை நல்ல முறையில் நடத்து, நீ உன்றத்தை உண்ணு அவருக்கு உண்ண கொடு, நீ உடுக்கிற உடுப்பை அவருக்கு உடுக்க கொடு, அவரோட சக்திக்கு மேல நீ எந்த வேலையும் வாங்காத, அப்படி இல்லைண்டா அப்படி வேலை செய்யறதுக்கு நீ அவர்கிட்ட வேலை வாங்கினீங்கன்னா நீ அவருக்கு கொஞ்சம் உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கடிஞ்சிக்கிட்டாங்க. அண்டையில இருந்து எனக்கு சரியான கவலை, நான் இந்த மாதிரி நான் என்ன சாப்பிட்டு இருந்தாலும் நான் அதை அவருக்கு அடிமை கொடுப்பேன், நான் என்ன உடுத்தாலும் நான் அதே மாதிரி உடுப்பு அவருக்கு வாங்கி கொடுத்துருவேன். நபி அவங்க என்ன கண்டிச்சு போட்டாங்க, நான் உன்ன ஜாஹிலியா கால பண்பு என்ன பணி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த கருத்தை அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது என்ன வழங்குது, நமக்கு கீழே இருக்கக்கூடிய யார் என்றாலும் நாம் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தா, நம்ம ஒருத்தர் வேலை செஞ்சா, அல்லது நம்ம அதிகாரத்தை எல்லாம் தந்திருந்தா, நமக்கு கீழே உள்ள ஆக்களோட கடிஞ்சு நடந்து கொள்றது, மடத்தனமான வார்த்தைகளை பேசி அவங்களோட உள்ளங்களை நோகடிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அவரை குறை சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இது யாருக்கு பொருந்தும்? அரச உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், அவங்களுக்கு அதிகாரம் தந்தது அவங்களோட பணிகளுக்கு தான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாக்களை மேய்க்கிறதுக்கு இல்லை,
அவங்களுக்கு கீழே வேலை செய்தாக்கள் அடிமைப்படுத்தி அவனை குறை சொல்லி அவனுக்கு ஏசி அவனை அவமானப்படுத்தி அவனை சங்கடப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு அதிகாரத்தை கதிரைய பதவியை தரல. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் அரச உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் கூட அப்படி பயந்து நடங்குவாரு. அவரை கண்ட நின்ற மாதிரிதான் வேலை வாங்குவாங்க, அவங்களை அவமானப்படுத்துவாங்க, சங்கடப்படுத்துவாங்க. இந்த அதுவும் அவங்களோட குறைகளை சுட்டி காட்டுவாங்க, கேவலப்படுத்தி பேசுவாங்க. இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஏன்? அவனும் சக மனுஷன், அவனுக்கும் இந்த மார்க்கத்தில் எல்லா உரிமையும் இருக்கு. அவனுக்கும் இருக்கு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, கண்ணியம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. அவன் யாருக்கிட்ட பிச்சை கேட்டு சாப்பிடலையே, அவனால முடிஞ்சத்தை உழைச்சி சாப்பிடுறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கு, அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அவனை பத்தி குறைகளை வெளியே பேசி திரியும் போது அவன் சமூகத்துல சங்கடத்துக்கு ஆளாகிற மட்டுமில்லை, அவன் பொண்டாட்டிக்கு தலைகுறி வரும், அவன் பிள்ளைகளுக்கு அவமானம் ஏற்படும். அதனாலதான் ஒரு மனுஷன் குறைகளை வெளியே பேசப்படாது சொல்றேன், பகிரங்கப்படுத்தி பேசிட்டு தெரியக்கூடாது. உதாரணமா நான் இருக்கிறேன், நான் ரகசியமா ஒரு பாவத்தை செய்கிறேன். உதாரணமா மது அருந்துறேன், ஒழிக்க மது அருந்துறேன். எனக்கு ஒரு கண்ணியத்துக்குரிய 2 மக்கள் இருக்கும். நல்ல ஒரு குடும்பத்துல இந்த மகளை நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பேன். இந்த மகன் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்குரியவனை அடிப்பான். நான் ரகசியமா இந்த பழக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை அறிஞ்ச ஒரு ஆள் ரகசியமா என்ன சொல்லாம பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சொல்லி தெரிஞ்சா என்ன நிலைமை? சமூகத்துல இந்த மகன்கிட்ட போய் கேட்பாங்க, ஓமா இல்லையா, இன்னும் வாப்பா தண்ணி அடிக்காராமே, அங்க ஒழிச்சு குடிக்காராமே. அப்ப இந்த மகனுக்கு அது சங்கடத்தை உண்டு பண்ணும். இந்த மருமகன் நல்ல குடும்பத்துல நான் ஒரு மகளை கொடுத்திருப்பேன். அந்த குடும்பத்தார் அவங்கள சம்பந்தம் சரியான தண்ணி வண்டி அவங்க இந்த புலகருக்கு அங்காளோட எல்லா பார்லையும் அவர் நான் குந்திட்டு இருக்கிறேன். 2 சொல்லி சென்னா என்ன ஆகும் நிலைமை? அவங்களோட குடும்பம் நம்மளோட சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் சங்கடப்படும். போய் குடியார்ந்த குடும்பத்துல போய் போடணும், நான் மாப்பிள்ளை எடுத்திருக்கேன், பொண்ணு எடுத்திருக்கேன் நினைப்பாங்க. இப்ப சமூகத்துல தப்பான செயல்கள் பரவுறதுக்கு நம்மள இந்த குறைகளை மறைக்காம அங்க பேசி தெரிகிறது. எல்லாத்திலையும் எல்லா பாவம் பரவுறதுக்கு காரணமாயிடும் என்றது புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா, 2 ஆயிஷா ரசூலுல்லாஹ் மனைவிமார். ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொஞ்சம் கட்டையான பொம்பளை, அந்த கட்டையான பொம்பளையா இருந்தாங்க ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்ப அவங்க கட்டணத்தை காட்டி மனைவிமார்கள், அவங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்குள்ள 1000 சண்டை இருந்திருக்கு. அது வெளியே தெரியாது. ஹதீசுகளை பார்த்தோம்னா வழங்கும். அது பொம்பளைக்குரிய இயல்பு தானே. நபியவங்கள் மீது அன்பு செலுத்துற விஷயத்துல போட்டி ஓட்டு கொள்வாங்க. அந்த போட்டியின் காரணமாக அவங்களுக்குள்ள சில முரண்பாடுகள், மனக்கவலைகள் வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஆயிஷா அம்மா இப்படி கையை காட்டிடுறாங்க. இப்படி கட்ட ஆளுன்றதை இப்படி காட்டி இப்படி என்றுறாங்க. இப்படி சென்னத்தை ரசூலுல்லாஹ் கண்டுட்டாங்க. கண்டுட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே நீ செஞ்ச இந்த செயல் இருக்கல்வா, இந்த செயலை கொண்டு போய் கடல்ல கரைஞ்சா இந்த கடல் தண்ணி அவ்வளவு நஞ்சா போயிடும் சொன்னாங்க. அது செய்யப்படாது. இது குறைபாடு. ஒரு அவ கட்டையா பிறந்தது, ஷபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டையா பிறந்தது அவ குத்தமா அல்லாஹ் முடிவா? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் படைக்கிறது ஒரு கட்டையா அல்லாஹ் படைக்கிற, 2 நெட்டையா அல்லாஹ் படைக்கிறது எல்லாம் அல்லாஹ்வோட அந்த உரிமையில உள்ள விஷயம். அவட பிறப்ப இவ இப்படி குறை சொன்னான், இப்படி என்றா என்ன கட்டைச்சி என்ற மாதிரி சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. ஆயிஷாவே நீ இப்ப இந்த செஞ்ச செயல் வா, இத கொண்டு போய் கடல்ல கரைச்சாலும் கடல் தண்ணி அவ்வளவு நஞ்சா போக மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சாங்க. அப்ப என்ன இதுல விளங்குது? இன்னத்தர குறைகளை மறைக்க வேண்டிய நாம பகிரங்க, இது இயற்கையான ஒரு விஷயம். அவ ஆயிஷா அம்மா கைய காட்டாண்டி அவ கட்ட பொம்பளைதான். இப்படி சொன்னது கூட உண்மையானதை தான் சொல்லியிருக்கான். உண்மையில ஒரு குருடன் தானே, நான் ஒண்ணு இல்லாத சொல்லலையே. முடவன் முடவன் தானே, முடவன் சொன்னா என்ன தப்பு இருக்கு? அறிவியல் ரீதியா வார்த்தை ரீதியா தப்பு கிடையாது. ஆனாலும் அது அவன் மனுஷனோகடிக்கும். அறிஞானண்டா அவன் குறைபாடு அவன் மனுஷனோகடிக்கும், அவனை சங்கடப்படுத்தும், அவனை அவமானப்படுத்தும்.
என்ற கணக்குல வச்சு நபி அவங்க குறை சொல்றது தடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மும்பையில வழக்கம் இருக்க ஊடுகள்ல எல்லாம் எத்தனை வகையான அந்த குறைகளை தேடி புறம் பேசி தெரிகிற பழக்கம் நம்ம தெரியும். இது சர்வ சாதாரணமான விஷயம் என்று நினைச்சு விடுற விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறைகளை மறைக்க எல்லாரும் குறைகளை மறைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் பொறுப்புகள் இருக்கு. ஒரு ஆசிரியருடைய குறைய மாணவன் தேடப்படாது. படிப்பிக்கிற டீச்சர் குறைய ஒரு மாணவன் தேடுவானாக இருந்தா அவனுக்கிட்ட படிக்க மாட்டான் முதல்ல. ஏனென்றா ஒரு ஆசிரியரை பத்தி ஒரு மாணவனுக்கு ஒரு கௌரவமான ஒரு தோற்றம், ஒரு பிரமிப்பூட்டல், ஒரு கண்ணியமான ஒரு வடிவம் அவனோட மனசுல பதியும். இந்த ஆசிரியர் குலத்தால நல்லவர், பழக்க வழக்கத்தால நல்லவர், அதே போல அழகு தோற்றம் பண்பாடுகளால நல்லவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு பதிவு ஒரு மாணவன் உள்ளத்தில் சரியா பதியமாக இருந்தா தான் அந்த ஆசிரியர் படிப்பிக்கிறத அவன் கேட்பான். அவன் கேட்டான் தான் அவன் படிப்பான். ஆசிரியரை குறைய தேடி அவர் அந்த பொம்பளையோட இருக்காரு, இந்த பொம்பளையோட இருக்காரு, இப்படியானவர் என்று குறைகளை தேடி தேடி அவன் மனசுல பதிஞ்சான்டா அந்த ஆசிரியரை பற்றிய கண்ணியமான தோற்றம் அவன் உள்ளத்திலிருந்து எடுபடும் என்றா அவர் படிப்பிக்கிறதையும் அவன் கேட்க மாட்டான், அவரை கட்டுப்பட மாட்டான். அத விளைவு என்னாகும்? ஆசிரியருக்கு ஒன்றும் இல்லை, ஆசிரியருக்கு ஒன்றும் இல்லை, இவன் தான் படிக்க மாட்டான், இவன் தான் ஃபெயில் ஆகுவான், இவனுக்கு தான் புள்ளி கிடைக்காது. அப்ப ஒரு தன்னுக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி, தனக்கு படிப்பிக்கிறவர், தன்னை வழி நடத்துற ஒரு தலைவர், இவர குறைகளை யாரும் தேடக்கூடாது, பரப்பக்கூடாது. பரப்பி இருந்தா பரப்பி கொண்டிருந்தா நாளைக்கு அவர கண்ணியம் பாதிக்கப்படும் என்றதை அடிப்படையா கொள்ளும். அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவன் குறைகளை தேடப்படாது. தவறுதலா குறைகளை கண்டா கணவன் தவறுகளை எடுத்து வீட்டுல சுட்டி காட்டலாம். இந்த உலகத்துல ஒரு பொம்பளைக்கு முதல்ல அதிகமாக பேச உரிமையும் தகுதியும் யாருக்கு தெரியும்னா புருஷனுக்கிட்ட தான் தெரியும். அதே மாதிரி புருஷனுக்கு தான் இந்த உலகத்துல அதிகாரமும் உரிமையும் இருக்கின்ற பொண்டாட்டிகிட்ட தான் தெரியும். இவரை எனக்கு சொல்றேன் என்ன நினைக்கப்படாது, அவர் தான் சொல்ல கடமைப்பட்டவர். அதே மாதிரி ஒரு ஆம்பளை இவரை எனக்கு சொல்றேன், நான் சோறு கொடுக்க, நான் உடுப்பு கொடுக்க, நான் கல்யாணம் முடிச்சு கொண்டு வச்சிருக்கேன், ஒன்று விழாம எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் சொல்றதை இவருக்கு ஒரு எந்த ஒரு ஆம்பளை நினைக்கப்படாது. நினைச்சா தப்பு. அது நினைக்கக்கூடிய சூழல் வந்தா அவரோட கட்டுக்கடங்காத நிலை உருவாக்கும். அப்போ புருஷன் குறைகளை, குறிப்பா ஒரு புருஷன் குறைகளை தேடி துருவி ஆராயக்கூடாது. ஒரு கும்பல் குர்ஆன் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை தேடி துருவி ஆராயத்தை கடுமையா கண்டிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தபரானி என்ற ஹதீஸ் கிதாபுல பதிவாகி இருக்கிறது. ஒரு குத்துபா செஞ்சாங்க நபி அவங்க. அந்த குத்துபா பெண்களாக வீடுகள் அந்த பெண்களாக எங்களுக்கும் கேட்டுச்சு. அதுல அவங்க சொன்னாங்க வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? வெறுமனே நாவால விசுவாசம் கொண்டு உள்ளத்தால நிராகரித்தவர்களே, அப்படியே சொன்னாங்களாம். மூமின்களை பார்த்து சின்ன செய்தி. வெறுமனே நாவால ஈமான் கொண்டு உள்ளத்தால நிராகரித்தவர்களே குறைகளை துருவி ஆராயாதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பொம்பளை சொல்றாங்க, எங்களுக்கு கேட்டுச்சு வீட்டுல இருந்த எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு சத்தமா பேசினாங்க. சொல்ல அதுல தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இன்னொருத்தர குறைய துருவி ஆராயாதீங்க. துருவி ஆராய்ந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களோட குறைகளை துருவி ஆராய ஆரம்பிப்பான். நாம இன்னொருத்தனை தோண்டுனா நம்மட குறை இன்னொருத்தன் தோண்டுவான். நாம இன்னொருத்தர வீட்டுல என்ன நடக்கிறது வெட்டி பார்த்தோம்னா நம்மட வீட்டுல என்ன நடக்கிறது மொத்த வெட்டி பார்ப்பான். நம்மட வீட்டு நாத்தத்தை அடைக்காம இன்னொருத்தர வீட்டு நாத்தத்தை நாம கிண்டனம்டா நம்மட வீட்டு நாத்தத்தை கிண்டுறதுக்கு வேற ஒருத்தனால அனுப்புவான். இது இந்த உலக இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க இன்னொருத்தருடைய குறைகளை ஆராயாதீங்க. நீங்க இன்னொருத்தர குறைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா உங்களோட குறைகளை துருவி ஆராய ஆரம்பிப்பான். அல்லாஹ் யார குறைகளை துருவி ஆரம்பிக்கிறாரோ அவன் அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்திடுவான். ஆக்களுக்கு முன்னால கேவலப்படுத்தி போட்டுருவான். அவன் அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒளி என்றாலும் சொல்ல, வீட்டுக்குள்ள நான் இருப்பேன், என்ன பத்தி ஓட்ட உடச்செல்லாம் ஊர் வழிய தெரியும். ஆனா நான் நினைச்சிருப்பேன் என்ன,
நான் என்ன நினைச்சிருப்பேன், நான் நல்லா இருக்கேன், எந்த ஒரு விஷயம் வெளியாகல நான் நினைப்பேன். இந்த உலகம் பூரா என்ன பத்தி பேசுவாங்க, எந்த குறைகளை பத்தி பேசுவாங்க. ஏன் நான் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இன்னொருத்தண்ட குறைகளை பேசுறேன், இன்னொருத்தண்ட குறைகளை ஆராய்றது, இன்னொருத்தர குறைகளை பரப்புறது. இன்னைக்கு லேசான விஷயம் தான் இந்த பேஸ்புக். போன்ல இருந்துகிட்டு பேஸ்புக்ல மீடியாவில் இருந்து ஒவ்வொருத்தரை பத்தி எழுதுற எத்தனை பேர் இருக்கிறான். பேர் தான் போட்டு எழுத மாட்டான். இன்னார மகன் இன்னார் இப்படி செஞ்சான் எழுத மாட்டான். ஆனா அவன் கொடுக்கக்கூடிய அந்த க்ளூ, அந்த குறிப்புகள் எல்லாம் ஊர்ல இன்னார பத்தி தான் பேசப்படுகிறது என்று மக்கள் விளங்கிடுவாங்க. அவ்வளவு அழகா மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரிக்கு அவன் எழுதுவான். எல்லார தவறுகளையும் எழுதுவான் இருந்துகிட்டு. அப்ப என்ன ஆகும், சமுதாயத்துல நல்லவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்று நம்பப்பட்ட ஆட்கள் எல்லாம் அவங்களோட ரகசியமான அந்தரங்கமான விஷயங்கள் வெளியாகும் போது சமுதாயத்துல கேவலம் குறைபாடுகள் ஏற்பட்டு போகும். குறிப்பாக சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாரு? ஆசிரியர்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிற, இந்த முஸ்லிம் சமூகத்துக்குரிய அனைத்து பணிவிடைகளையும் செய்கிற ஆட்கள் யாரு? ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி மௌலவிமார்கள், அதே மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போல அதிபர்கள், அதே மாதிரி டாக்டர்மார்கள், இன்ஜினியர்மார்கள், இப்படியான அரச உத்தியோகத்தர்கள், அரச நிறுவனங்கள்ல சமூக பணி செய்ய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முஸ்லிம்களாக இருந்து இவங்க அரச பணியாளர்களாக இருந்தாலும் அவங்களோட உள்ளத்தில் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன் இந்த பதிவு உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு டாக்டருக்கு பொதுவான ஒரு ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சாலும் நான் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு முஸ்லிமை கண்டா அவனுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு அவனுக்கு கூடுதலாக பணிபுரியணும் என்ற ஆசை இருக்கும். ஆனா எல்லா மனுஷனும் தவறு உள்ளவர்கள் அந்த அடிப்படையை மாறிட்டு பள்ளிவாசல் இருக்கிறவன குறை சொல்ற ஊர்ல எந்த யாராவது ஒரு ஆள் பள்ளியை நிர்வாகம் செஞ்சாகணும், யாராவது ஒரு ஆள் பள்ளி நிர்வாகம் செஞ்சுதான் ஆகணும். இப்ப இருக்கிறவனை செய்ய இன்னொருத்த விட மாட்டான். இதே வேலை அவனுக்கு ரமதான்ல வார ஈச்சப்படத்தை களவெடுத்துட்டான், அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் தாண்டுவாங்க. இந்த பள்ளிவாச காசை களவெடுத்துன்றான். இப்படி ஊர்வலி என்ன செய்யற, இல்லாததையும் பொல்லாததையும் கட்டி கரைச்சி குறை சொல்லி திரியிற. அப்ப ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இந்த நிர்வாகிகளுக்கு மனசு உடஞ்சு என்ன செய்வான், விட்டு போட்டு போயிடுவானுங்க. என்னத்துக்குடா இவன் இருக்கு செய்ய, என்ன நல்லது செஞ்சாலும் குறை சொல்றானுங்க. ஒரு பாடசாலையில ஒரு டீச்சர் இருக்கிறான், அவனால முடிஞ்ச அந்த டீச்சர் அந்த ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பிப்பான், அக்கறையா படிப்பிப்பான். ஆனா அறியாமையில இருக்கக்கூடிய உமா அப்பா மாதிரி போய் பாடசாலையில ஒரு சரக்கா அடிச்சுட்டான், ஒரு சரக்கா இந்த பிள்ளை ஏசிட்டான்றதுக்காக போட்டு அவனை போட்டு ஏசி அவமானப்படுத்தி ஊர்வலியெல்லாம் பேசி தெரிவாங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க, ஒரு அடிப்படைக்கு எதிராக பேசுவாங்க, போராட்டம் நடத்துவானுங்க. அது இது என்று போட்டு என்ன நடக்கும், நாளடைவுல விட்டு போயிடுவான் அவன். இவன் எதுவும் பாடசாலையை விட்டு போயிடுவான். அப்ப அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு ஆசிரியர் வந்து குந்துனா, ஒரு ஆஸ்பத்திரியில இருந்த ஒரு முஸ்லிம் டாக்டர் விட்டு போட்டு போய் அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு டாக்டர் வந்து குந்துனா அவங்களுக்கு பணி செய்வாங்க. அவங்களுக்கு கூற சம்பளத்துக்கு அவங்களோட மனசு ரீதியா தார்மீக ரீதியா அவங்களோட பணிகளை செய்வாங்க. ஆனா ஒரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய அந்த துடிப்பு அவங்கள்ட்ட இருக்காது. நம்முடைய சமூகம் என்று நினைக்க அவங்க செய்ய மாட்டாங்க, ஏதோ கடமையை செஞ்சுட்டு போவாங்க. அப்ப அந்த இடத்துல 10 பேருக்கு கிடைக்கிற மருத்துவம் 5 பேருக்கு தான் கிடைக்கும். இவர் துடிப்போட 100 பேரை பார்ப்பாரு, அவன் கடமைக்காக வேண்டிய ஒரு 25 பேரை பார்ப்பான். ஓமா இல்லையா? அப்ப இந்த சமூகத்துக்கான இழப்பு இது. ஒரு ஆசிரியர் ஒரு ஊரை விட்டு போட்டு போறது, ஒரு அதிபர் பாடசாலையா தூக்கி வீசி எறிஞ்சு போட்டு போறது, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த பள்ளியை தூக்கி வீசி போட்டு போறது, அதே போல டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி இவங்க தான் சமூகத்துடைய காவலர்கள், இந்த சமூகத்தை பாதுகாக்கிறார்கள். என்ன செஞ்சாலும் என்னத்தை செஞ்சாலும் அவங்கள்ட்ட குறை இருக்கும். குறை இல்லாத மனுஷன் கிடையாது. ஒருத்தனை கொண்டு காட்டேனார் இவன் நல்ல பரிசுத்தமானவன் காட்டேனார், குறை இல்லாதவனே இல்லை. அப்ப அந்த குறைகளை வச்சு கொண்டுதான் அவங்கள்ட்ட இருந்து பெற வேண்டிய இந்த சமூகம் பெறணும். அவங்களை இல்ல தூவன்னு வீசினா ஒரு தகுதி இல்லாத அந்த இடத்துக்கு வருவான். இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நலவுகள் எதுவுமே கிடைக்காம போயிடும். இது விளங்காம ஊர்ல சும்மா இருப்பான் கொஞ்சம் பேரு,
அவனுக்கு வேற தொழிலும் இல்ல, உழைப்பும் இல்ல, குடும்பமும் இல்ல. குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தை கவனிக்கிற ஒரு பொறுப்பும் இல்ல. சும்மா கடவழியையும் ரோட்டு வழியையும் குந்திக்கிட்டு சந்தி வழியையும் பொந்து வழியும் பேசிக்கிட்டு தெரியுவான். இவனுகளை போல ஆக்களால சமூகத்துக்கு 1000 பாதிப்பு, 1000 நஷ்டம். அது விளங்கவில்லை அவனுக்கு. எதையோ கதைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி பேஸ்புக்ல எழுதி ஒருத்தனை ஓட்ட காட்டிட்டா பெரிய வெண்டுட்டவன் நினைக்கிறாங்க. நீங்க செஞ்ச இந்த அநியாயம், இந்த சமூகத்துக்கு செஞ்ச ஆளப்பெரிய அநியாயம் என்று எப்ப விளங்குறீங்களோ அன்றைக்கு நீங்க கட்டாயத்துக்கு தௌபா செய்ய வேண்டி வரும். அப்ப பிறர குறைகளை தேடி தேடி துருவி துருவி ஆராய்ச்சி பேசி திரிஞ்சா நம்மள அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எப்படி கேவலப்படுத்துவார் சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி போடுறாங்க. நம்மளோட வாழ்க்கையில நாம என்ன செய்யக்கூடாது, பிறர் குறையை தேடி பரவி துருவி துருவி பரப்புறவில வச்சுக்கப்படாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனைவிமார்கள் கணவன்மார்கள் குறைகளை மறைக்கும். உண்மையிலே எந்த ஒரு மனைவியும் குறைய வெளியே போய் வேணும் என்று சொல்றது இல்லை. சும்மா யதார்த்தபூர்வமா சொல்லிடுவாங்க, உண்மையை பேசுற மாதிரி நினைச்சு காய்ச்சிடுவாங்க, வேடிக்கையா கூட சொல்லிடுவாங்க, அது வெளியே போயிடும். எந்த அளவுக்கு தெரியுமா, குடும்பத்தார் உதாரணமா நான் எந்த குறைகளை உள்ள நான் எந்த மனைவி என்னோட வாழ்றான், எந்த குறைகளை எந்த பிள்ளை கிட்ட மறைக்கணும் எந்த பொஞ்சாதி. உங்க வாப்பா இப்படிடா, உங்களோட வாப்பா இப்படிடா, இந்த மாதிரி குணம் உள்ள வர்றா, இப்படி பழக்கம் உள்ள வர்றா, வழக்கம் உள்ள வர்றான்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு எந்த பொஞ்சாதி சொல்லப்படாது. என்ன இந்த பொஞ்சாதிக்கு தான் தெரியும் எந்த ரகசியங்கள். ஏன் சொல்லப்படான்னு சொல்றேன்டா, சொந்த வாப்பாட குறையே சொந்த பிள்ளைகள்கிட்ட மறைக்க வேண்டிய உமாமா இருக்கிறாங்க, ஆனா மறைக்க மாட்டாங்க. அதாவது என்ன நடக்கும், எந்த கண்ணியம் இந்த பிள்ளைகள உள்ள சென்று எடுபட்டு போகும். பாப்பா இப்படியா நாள் தானே, இவர் இப்படியா நாள் தானே, ஊருக்கெல்லாம் பேசி தெரிவாரு, இப்படி கலிசுத்தனமான ஆளா என்று அந்த எண்ணம் இந்த பிள்ளையோட உள்ளத்துல வருமெண்டா என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன மதிக்காட்டி நாளடைவுல எனக்கு என்ன நினைப்பு வரும், இவன் எனக்கு பிறந்தவன் தானா, இப்படி இருக்கானுவலே, எந்த கண்ணியமும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை, என்ன சொல்லுக்கு மதிக்க மாட்டானோ, என்ன சொல்லு கேட்க மாட்டாங்க. இவர் என்ன எனக்கு சொல்றேன் விட்டுட்டு போயிடுவான். அப்ப எந்த குறைகளை எந்த பொஞ்சாதி எந்த பிள்ளைகிட்ட மறைக்கணும், அப்பதான் எனக்குரிய கண்ணியம் என்ற பிள்ளைகள் தருவான். நான் இந்த பிள்ளைகள் உண்மையான இறக்கமா இருப்பேன். அதே மாதிரிதான் எந்த குறைபாடுகளை எந்த பொஞ்சாதி எந்த குடும்பத்தாட்ட எந்த தாத்தா மாறு எந்த தங்கச்சி மாத்த மறைக்கணும். அப்படி இல்லாம கிழமைக்கு ஒருக்கா போற இடங்கள்ல அங்க போய் உங்க ஹாக்கா இப்படி உகாக்கா அப்படி என்று சொல்லி எந்த பொஞ்சாதி எந்த மைனி எந்த தங்கச்சி மாத்த எந்த தாத்தா மாத்த எந்த அம்மா கிட்ட வாப்பா கிட்ட காய்ச்சி திரிஞ்சா முதல்ல என்ன செய்வாங்க, அப்படியா அப்படியா மைனி நானும் அப்படியா வரைக்காரு கேட்டுக்குவாங்க. போற நேரம் எல்லாம் போய் 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 இதே காய்ச்சிட்டு இருந்தா நாளடையில அந்த வெறுப்பு அவையில் ஏற்படும், என்ன ஏற்படாது. சரி நானும் தப்பு செய்யறவர் செஞ்சிட்டாரு, அது ஒரு தரக்கா சொன்னா சரி, சரி 2 தரக்கா சொன்னா சரி, வார நேரம் தான் இதைத்தானே சொல்லி தெரியுதா. நமக்கிட்டே இப்படி சொல்றவ ஊரெல்லாம் என்னென்ன சொல்றாவ தெரியாது என்றக்குள்ள எந்த பொஞ்சாதிலேயே அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். ஏற்படும் போது என்ன நடக்கும், எந்த தங்கச்சி தாத்தா தம்பி தங்கச்சி மாறு அவையை மதிக்க மாட்டாங்க, அவையை இரக்கம் காட்ட மாட்டாங்க, அவை அன்பு செலுத்த மாட்டாங்க, அவை ஏமைனி வரலன்னு அடிக்கடி கேட்க மாட்டாங்க. வராம இருக்கிற நல்ல விவல் என்று நினைக்கிற அளவுக்கு அவங்களோட மனசு மாறும். அப்ப என்ன செய்யணும், குடும்பத்தாருக்கிட்டயே சொந்த குடும்பத்தாருக்கிட்ட, குறிப்பா மாப்பிள்ளை குடும்பத்தாருக்கிட்ட ஒரு நாலு மனைவி மாறு மாப்பிள்ளை குடும்பத்தாருக்கிட்ட புருஷன் குறைபாடுகளை பேசப்படாது, மறைக்கணும். மறைச்சாத்தான் உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது, எதிர்காலத்தில் உங்களோட அன்பு செடிக்கும் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லை, இதுதான் வேதன்ற நிலைமை இருக்குமெண்டா நிரந்தரமா நாம தொடர்ந்து பாதிக்கப்படுவோம். இந்த அடிப்படை வழங்காம தான் என்ன செய்யற, குறைய பேசிக்கொண்டு அடுத்தவங்களை துருவி ஆராய்ந்து கொண்டு அடுத்தவங்களை குறைகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறது சமுதாயத்துல எல்லா வகையிலையும் கேடு, எல்லாருக்கும் சங்கடம், இந்த மார்க்கத்துக்கும் அவமானம். இந்த அழகான மார்க்கத்தை இப்படி செய்யறானா அவன் முஸ்லிமா என்றெல்லாம் ஆட்கள் பகிரங்கமா பேச ஆரம்பிப்பாங்க. அதால சகோதரிகளே, நாம குறைகளை மறைச்சு வாழ பழகும். குடும்பங்களுக்குள்ள குறிப்பாக நம்மளோட குறைகளை மறைச்சு வாழ பழகும். யார்கிட்ட என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைய அவர் பகிரங்கமா செஞ்சாருண்டா பகிரங்கமா கண்டிக்கலாம்.
ரகசியமா செஞ்சாருன்னா ரகசியமா கண்டிக்கணும். மற்றது குறைகளை தேடுறதுல முக்கியமான நல்ல ஒரு நோக்கம் இருக்கணும். குறைகளை தேடுறதுன்றது, குறைகளை பரப்புறது பின்னால அவன் திருந்துவான், அவன் மாறுவான், அவன் மாறணும், அவன் திருந்தோணும், அவன் சொர்க்கம் போகணும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருக்கணும். அது நல்லெண்ணம் இல்லாம அவனை கெடுக்கணும், அவனை அவமானப்படுத்தணும், சங்கடப்படுத்தணும் என்று குறை தேடி குறைகளை பரப்பி தெரிகிறது நமக்கு இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையை பாதிக்கும். அல்லாஹ்கிட்ட நன்மை கிடைக்க. ஒரு மனுஷன் குறைகளை அல்லாஹ்க்காக மறைச்சா கூட நாம தூய்மை நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா அதுக்கு கூட நன்மை கிடையாம போயிடும். எந்த ஒரு காரியத்தை நாம செஞ்சாலும் அது மறுமையில நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரியமா தான் இருக்கணும் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப பிறர் குறைகளை நாம மறைக்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்ல காரணம் எந்த சமூகத்துல தீமைகள் பரவுவதால் குறை வெளியே ஒவ்வொருத்தரும் கிச்சு 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 கஞ்சி வாயில அங்கஞ்ச பேசி கஞ்சி திரிய விஷயமே கேள்வா, அது சமூகத்துடைய அனைத்து பாவங்களும் பரவுறதுக்கு காரணமா போகும். அதால நம்மளோட மார்க்கம் மிக வன்மையா கண்டிக்குது. பிறர் குறைகளை துருவி 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 ஆராயுதுன்றது சமூகத்துல தீமைகள் பரவுறதுக்கு காரணமாயிரும். அதுக்கு நாம காரணமாயிடப்படாது என்ற புரிஞ்சு கொண்டு வாழ்ந்த நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.